அமெரிக்காவுல இந்த போர் தொடுக்கிறதுக்கு எதிரா வந்து டெமோக்ராட்ஸ்ல இருக்கிறவங்க அதே மாதிரி பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த காலங்களில் நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம். ஆனா கேள்வி என்னன்னா, இதே டெமோக்ராட்ஸ் ஆட்சி காலத்திலயும் இதே மாதிரி பல்வேறு போர் தொடுக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்திருக்கு இல்லையா? சோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தன்மையே இந்த மாதிரி இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு மாற்றுக்குரல் வரும் பொழுது, உண்மையாகவே ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் இந்த குரல் அமெரிக்காவில இருந்து வருதான்றதை நம்ம நம்பகமா எடுத்துக்க முடியுமா? இப்போ விளக்கும் போது ஒரு விஷயம் தெளிவா விளக்கணும். இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கை அப்படின்றது அந்த எண்ணெயை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க வந்து விற்கக்கூடியவர்களுக்கு இது சாதகமான விஷயம். ஆனால் டாலரை உற்பத்தி செய்து உலகம் முழுக்க நீங்க வந்து மூலதனத்தை கடனாவோ இல்ல மற்ற விடயங்கள் மூலமாவோ நீங்க வந்து ஏற்றுமதி உள்நாட்டு மக்களுக்கு வெளிநாட்டு மக்களுக்கு ஏற்றுமதி கொடுக்கக்கூடியவர்களுக்கு இது பாதகமான விஷயம். அப்போ இவர் ட்ரம்ப் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாருன்னா இது மக்கள் நலன்ல இருந்து ஏதாவது விலைவாசியை குறைக்கணும், நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பொருள் உற்பத்தியை வந்து பெருக்கணும் அப்படின்றது மக்கள் நலம் சார்ந்ததா, இல்ல இவருடைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் நிறுவனங்கள், குறிப்பா இப்ப எக்ஸான் மொபில் இந்த மாதிரியான ஒரு கொனோகோ பிலிப்ஸ் போன்ற நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெனிசுவேலாவில் நாங்க முதலீடு செய்து அதன் மூலமா நாங்க எண்ணெயை கொண்டு வந்து உலகம் முழுக்க விற்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதன் மூலமா அமெரிக்க மக்களுக்கு வந்து விலைவாசி குறையும், இது அவங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மலிவான விலையில கிடைக்கும்னு வெளியில சொன்னாலும் அதோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்றது நம்ம தெளிவா தெரியுது.